என்னம்மா பிள்ளை வளர்த்துருக்கீங்க, இதை என்ன இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப அசிங்கமாக பேச வேண்டிய என்ன தேவை இருந்தது? அசிங்கமாக பேசியிருக்காங்க, ரொம்ப மிரட்டுறாங்க. இப்படி உங்களை தமிழ்நாட்டுக்காக ஆட விட மாட்டோம். இப்படி வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் விளையாட்டுத் துறையில் பயிற்சியாளர்கள் பரிசு தொகையில் பங்கு கேட்டு மிரட்டுவதாக வீரர் வீராங்கனைகள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேலவிளை கீழ்குளத்தைச் சேர்ந்தவர் ஜானி ரெக்ஸ்லின். இவரது மகள் ஜெஃபர்லின், மகன் காட்வின் ஆகிய இருவரும் வாழ்வீச்சு வீரர் வீராங்கனையாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் சில நாட்களுக்கு முன் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். அப்போது வாழ்வீச்சு வீராங்கனையான ஜெஃபர்லின் தனது சகோதரர் காட்வின் உடன் சேர்ந்து உதயநிதியிடம் மேடையிலேயே ஒரு புகார் மனுவை அளித்தார். இதனால் செய்வதறியாது விழிப்புதுங்கிய வாரிசு அமைச்சர் உதயண்ணா, உங்கள் கடிதத்தை படித்துவிட்டு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து நைசாக நழுவிவிட்டார். நிகழ்ச்சி முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்த வாழ்வீச்சு வீராங்கனை ஜெஃபர்லின் விளையாட்டுத் துறையில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை புட்டு வைத்தார். தமிழ்நாடு வாழ்வீச்சு தற்காலிக குழு நிர்வாகிகள், தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கத்தின் முன்னாள் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட வாழ்வீச்சு செயலாளர், பயிற்சியாளர் ஆகியோர் தாங்கள் பெற்ற பரிசு தொகையில் 25 முதல் 50% வரை கமிஷன் கேட்பதாக குற்றம் சாட்டினார். எங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் அது எங்களுக்கு கிடைக்கல. எதுவுமே ஏதாவது கிடைச்சா கூட அதுலேருந்து அவங்க பங்கு கேட்குறாங்க. 25%, 50% எனக்கு வேணும், அசோசியேஷனுக்கு வேணும், மினிஸ்டருக்கு கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும்னு. எங்களுக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனுமே ஒழுங்காக வராது. கடுமையாக பயிற்சி செய்து போட்டியில் வெற்றி பெற்ற பரிசு தொகையில் நான் ஏன் கமிஷன் கொடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டபோது விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் உங்களை எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள விடமாட்டோம் என மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார் வாழ்வீச்சு வீராங்கனை ஜெஃபர்லின். மெடல் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணி காசு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்று அந்த ஸ்கீமில் இது பண்ணுவேன், அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுவேன், இந்த ஸ்கீமில் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போது எங்கள் கிட்ட கேட்டால் நாங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னே எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எந்த விஷயமும் தெரியாது ஸ்போர்ட்ஸ் பற்றி. அவங்க ஐயோ எங்கள் பிள்ளைங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு காசு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீங்கள் இப்படி கண்டிப்பாக காசு தந்து தான் ஆகணும், இல்லாட்டி உங்களை விளையாட விட மாட்டேன், உங்களை ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் முன்னேற விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கள் கன்னியாகுமரி சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் தர மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு காம்படிஷன் விளையாடிட்டு நாங்கள் ஹை கேஷ் அவார்ட் வின் பண்ணாலும் உடனே அதில் பங்கு கேட்குறாங்க. விடியா திமுக ஆட்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் தலை விரித்தாடுவது இந்த புகாரின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தனது துறையில் நிலவும் பிரச்சனைகளை கூட முறையாக கவனிக்காத வாரிசு அமைச்சர் உதயண்ணா முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட்டு என்ன செய்ய போகிறார் என விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மட்டுமின்றி பொதுமக்களும் புலம்பி வருகின்றனர்.